டாக்டர், என்னுடைய கணவர் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியல. நான் அவரோட உணவை பார்த்து கவனமா கொடுத்தா கூட அவர் நேரத்துக்கு சாப்பிட முடியாதால சுகர் லெவல்ஸ் ரொம்ப மாறுபடுது. அவரை நான் எப்படி கோஆப்ரேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸ்பௌசஸ், வாழ்க்கை துணைவருடைய ஹெல்த்துக்காக ஒருத்தங்க ரொம்பவே கஷ்டப்படும். இது வைஸ் வர்ஸாவும் இருக்கு. கணவர் மனைவியோட உடல்நிலையை பத்தி ரொம்ப கவலைப்படுவாரு, மாத்திரையெல்லாம் வேலை வேலைக்கு எடுத்து கொடுப்பாரு. மனைவி கணவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஸ்பௌஸ், அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அதுல ஆர்வம் இருக்காது. இது ரொம்ப வருந்தத்தக்க. ஸோ இந்த டாக்டர் கிட்ட சொல்லி உங்களுடைய டாக்டரை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. வேற வழியே இல்லை. ஏன்னா இந்த டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் இஸ் த ஹீரோ. அவரை சுத்தி தான் மற்றவங்க எல்லாம். இப்போ ஒரு படத்துக்கு எப்படி ஹீரோ முக்கியமோ அந்த மாதிரி பேஷண்ட் இஸ் இன் த சென்டர். அவருடைய இதை வச்சுதான் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம். மற்றவங்க என்னதான் முயற்சி பண்ணி எவ்வளோ பெஸ்ட் டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாலும் அவர் அதை ஃபாலோ பண்ணலன்னா அது கிடைக்காது இல்லையா எஃபெக்ட். ஸோ அவருக்கு பொறுமையா நீங்க எடுத்து சொல்றதுதான் ஒரே வழி. அண்ட் உங்க டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணு. சில ரீடிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத பார்த்து அவருக்கே இன்ட்ரெஸ்ட் வரும். அவர் அதுல ஆர்வம் காட்டவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டைம்ல சாப்பிட முடியாதவங்க, மீட்டிங்ஸ் போகுது, இல்ல அவங்க ஜாப் பேட்டர்னே அப்படி இல்ல ஷிஃப்ட்ல பண்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உணவை மாத்துவோம். அதுக்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ், ஸ்பெஷல் இன்சுலின்ஸ் இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு ஏற்ற அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் குறைக்கிற விதமான டயட்டையும் நாங்க மாற்ற முடியும். அதற்கு ஏற்ற மருந்துகளையும் நாங்க பரிந்துரைக்கலாம். There are 2 different options. கவலைப்படாதீங்க.